பண்ணியிருக்கேன். இந்த மாரி 1 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணி, அது கூட இப்ப நம்ம அரைச்சுட்டு வந்த ஆவாரம் பூ பொடி இருக்கு இல்லையா? அத வந்து இத ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க பால் கூட கலந்துக்கலாம். பட் தயிர் வந்து நல்ல ரிசல்ட் குடுக்கும். 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லம்ப்ஸ் எதுவுமே இல்லாம நல்லா கலக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கணும்னாலும் கூட நீங்க ஆட் பண்ணி, நல்லா உங்க கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாரி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் என் கைய பாருங்க எவ்வளோ கருப்பா இருக்கு. நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். நான் அண்டர் லைட்ல தான் இருக்கேன். ஆட் பண்ணிட்டு இத வந்து நான் வந்து கையில அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு ரொம்ப நேரம்லாம் இல்ல. 10-15 மினிட்ஸ் அதுவே ரொம்ப போதும். அதுவே நல்ல ரிசல்ட் குடுக்கும். நல்லா இந்த மாரி காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். எவ்ளோ நல்லா ரிசல்ட் குடுக்குதுன்னு. என் கையையும் நீங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் குடுக்கும். ஒரு அற்புதமான ஒரு ஃபேஸ் பேக்கு. இது நீங்க ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணாம, சோப்புக்கு பதிலா நீங்க யூஸ் பண்ணிக்கிறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் இத வீக்லி ஒரு 2 to 3 டைம்ஸ்